வணக்கம் நண்பர்களே. எந்த கட்சியுடனும் கூட்டணி சேராமல் அங்கும் இங்கும் ஒரு கூட்டணி பேரம் பேசிக்கொண்டு ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சிக்கு உள்ள தகுதி எதுவுமே இல்லாமல் தரந்தாழ்ந்து போன தேமுதிக. இது குறித்து ஏற்கனவே நான் அந்த வீடியோக்கள் போட்டிருந்தேன். கட்சியின் தலைவராக ஒரு பெண்மணி இருப்பதால் நாம் அதிகமாக தலைவரை விமர்சிக்க முடியாது. காரணம், ஒரு பெண்மணிக்கு நாம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தருகிறோம். அதையும் கடந்து அந்த மறைந்த தேமுதிகனுடைய தலைவர் நடிகர் விஜயகாந்த் அவர் மீது நமக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஒரு நல்ல மனிதர். அவர் சிறந்த அரசியல்வாதியாக, சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டாரா என்பதெல்லாம் வேறு. ஆனால் நல்ல மனிதர். அந்த மனிதரை நாம் அந்த மனிதர் இறந்த பிறகும் கூட அவர் ஆன்மாவை நாம் காயப்படுத்தி விடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கில் அதிக விமர்சனம் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர் தேமுதிகவிற்குள் நடந்திருப்பதாக கூறப்படும் செய்திகள், உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் என்ன அப்படின்னா, இந்த அம்மையார் விஜயகாந்த் மனைவி தேமுதிகவினுடைய தலைவர் பேரம் பேசுகிறது, அங்கேயுமா பேரம் பேசி யாருக்குமே பிடி கொடுக்காம சீட்டு பேரத்தை உயர்த்துறது, டிமாண்ட் எக்கச்சக்கமாக வைக்கிறது. அதை வெளிப்படையாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தரை பேசும்போது சொன்னார், இவங்க மத்திய அமைச்சரவையிலலாம் பங்கு கேட்குறாங்க, அதை பற்றி நாங்கள் வாக்குறுதி கொடுக்க முடியாது, அதை இவங்ககிட்டே விட்டுட்டோம், பாஜகவை பேசிக்கணும்னு விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னார். அப்போ அவங்களுடைய டிமாண்ட் ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும், மத்திய அமைச்சரவையில் ஒரு பதவி வேணும், இப்படியே சொல்லிட்டு போகணுன்னு வீட்டில் அவருடைய மகன் விஜயபிரபாகரன், இப்போ அவர் தான் இந்த விருதுநகர் தொகுதியில் போட்டிட்டார்னு நினைக்கிறேன், அந்த பேர் கரெக்ட் தான் நினைக்கிறேன், விஜயபிரபாகரன், அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்கார், நான் எம்எல்ஏ ஆகிறது உங்களுக்கு பிடிக்கலையா, ஏற்கனவே கொஞ்சம் ஓட்டில் தான் தோற்றேன், இப்போ நீங்கள் எந்த கட்சிக்கும் முடிவு சொல்லாமல் அங்கே இங்கே நலைய விட்டதில் ஒரு நாள் கட்சி ஆஃபீஸை காலி, ஒருத்தர் கூட வேட்புமனு வாங்க வரல, இப்படியே போச்சுன்னா அப்புறம் இருக்கிற என்னுடைய இலட்சியமும் போய் கடைசியில் கட்சியும் கையை விட்டு போயிடும், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஏற்பட்டிருக்கார். ஒருவேளை அவருடைய பக்குவ நிலைக்கு அவர் அப்படி பேசியிருக்கலாம். அந்த அம்மையார் ஒன்றும் பக்குவம் இல்லாதவர்கள் அல்ல, பிரேமலதா அம்மையார் ஒன்றும் பக்குவம் இல்லாதவர்கள் அல்ல. ஆனால் அவரிடம் ஒரு பெரிய குறைபாடாக நான் பார்ப்பது, கட்சி மீட்டிங்கில் ஒருத்தர் சொல்கிறாரு, பத்திரிகையாளரை வீடு புகுந்து அடிப்பேன்றாரு, இந்த அம்மா கைதட்டிட்டு உட்காந்துருக்கு. இதெல்லாம் ஒரு நாகரீகமான அரசியலுக்கு வந்ததில்லை. சரி, விட்டுறலாம். இப்போ பையனை என்ன கேட்குறான், இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதிமுக பிரமுகர் ஒருவர் என் கட்சியில் சேர்ந்துரு, எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஜெயிக்க வைக்கிறத, அதுவும் எங்கள் விருதுநகர் தொகுதியில் எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்க, விருதுநகர் தொகுதியில் உங்களை ஜெயிக்க வைக்கிறது என் கடமை அப்படின்னு பிரதமர் பேசிகிட்டு இருக்காராம்.